ஜெய் வாசவி. இன்று 12வது ஸ்லோகம். பரமாத்ம தரிசனம் அடைந்தவர்கள் அதை எப்படி காண்கிறார்கள்? விடை வருகிறது. யதா தித்யதகதம் தேஜோ ஜகத்பாசயே தேஸ்கிலம் யத்யந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியனிடமிருந்து வந்து உலகம் முழுவதையும் விளக்குகிற வெளிச்சமும் சந்திரனுடையதும் தீயினுடையதும் என்னிடத்திலிருந்து வந்த பிரகாசம் என்று அறிக. வெளிச்சத்தை கொண்டுதான் ஜடப்பொருள்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளலாம். நாம் கண்டறிந்த வெளிச்சங்களுள் சூரியன், சந்திரன், தீ இவைகளிடத்திலிருந்து வருபவை சர்வசாதாரணமானவைகள். எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு சத்வகுணத்தின் தோற்றம் உண்டு. மினுக்கெடுத்த சுவரில் அல்லது கண்ணாடியில் முகம் நன்றாய் தெரிவது போன்று சத்வகுணத்திலே ஆத்ம சைதன்யம் ஒளிர்கிறது. ஆத்ம சைதன்யத்தை விளக்குகின்ற சத்வகுணமும் பரமாத்மாவிடத்தில் வந்தது. சூரிய வெளிச்சம் ஜடப்பொருள் இருக்கிறது என்று விளங்குவது போன்று ஆத்ம சைதன்யம் நான் இருக்கிறேன் என்ற பிரஜையை விளக்குகிறது. சூரியனிடத்தில் இருப்பது ஜட பிரகாசம், நான் இருக்கிறேன் என்ற உணர்ச்சியோ ஆத்ம பிரகாசம். ஜட பிரகாசத்துக்கு மூல காரணமாயிருப்பது ஆத்ம பிரகாசம். அது எப்படி என்று ஆராய்வோம். 2 அறைகளினுள்ளே சூரிய வெளிச்சம் சமனாகப்படுகிறது. ஓர் அறையில் ஆள் யாரும் இல்லை. சூரிய வெளிச்சம் இருக்கிறது என்று பொருள்படுபவர் அங்கில்லை. இருக்கிறேன் என்ற உணர்ச்சி அந்த வெளிச்சத்துக்கும் கிடையாது. அவ்வறையினுள் வெளிச்சம் இருப்பதும் இல்லாததும் ஒன்றே. மற்ற அறையில் வெளிச்சம் இருக்கிறது. மனிதன் ஒருவன் இருக்கிறான். தான் இருப்பதற்கு அவ்வெளிச்சம் இருப்பதற்கும் அம்மனிதனே அத்தாட்சி ஆகிறான். சந்திரன், சூரியன், அக்னி சுரூபமாக ஈஸ்வரனிடத்து வந்துள்ள ஜட பிரகாசத்தை ஈஸ்வரன் என்னும் ஆத்ம பிரகாசம் அல்லது ஆத்ம சைதன்யம் அறிகிறது. அறிபவனுடைய அறிவு அறியப்படும் பொருளை விளக்குகிறது. சூரியன், சந்திரன், அக்னி முதலென அறியப்படும் பொருள்களாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.